Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பழங்களை யூஸ் பண்ணி பூரி செய்யலாம். வாழைப்பழ பூரி. பழங்கள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். இன்னைக்கு இந்த பூரி செய்யறதுக்கு நான் வந்து பூம்பழம் எடுத்துர்க்கேன். நீங்க பூம்பழத்துக்கு பதிலா பச்சைநாடம்பழம், செவ்வாழைப்பழம், நேந்திரம்பழம் கூட எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் இப்போது 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டைப்பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க. அந்த பனானாவோட ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கிறக்காக நான் இன்றைக்கி சேர்த்தாம தான் செய்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. இதில் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பூரி எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்குங்க. இந்த மாதிரி இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பூரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம பூரி தேய்ச்சி வச்சோம்ல அதை ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வருதுன்னு. இந்த பனானா சேர்த்து செய்கிறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் அதிகமாக அப்சர்வ் ஆகாது. நீங்கள் பூரி அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா இதை சப்பாத்தியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பூரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.